ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது உன்னிடத்திலே வரும் என்று எழுதியிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், கிதியோன் ஒரு கோழை என்று நினைக்கும் பொழுது, கிதியோன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, கிதியோன் பலவீனன் என்று நினைக்கும் பொழுது, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் எதை பலவீனம் என்று நினைக்கிறோமோ, எது நம்மால் முடியாது என்று நினைக்கிறோமோ, நம்மைத்தான் கர்த்தர் பெரிய பலவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். நாம் உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் வெளிப்பாட்டுக்கு காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வெளிப்பாட்டுக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மனாசே கோத்திரத்தை சேர்ந்த கிதியோனே கிமு 1222 முதல் 1182 வரை கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே அவனை 5வது ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் உயர்த்தி ஒரு தலைவனாய் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, 5 என்ற என் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுகிற எண்ணாக இருக்கிறது. பாருங்கள், பலவீனன் என்று நினைத்தவனை ஒரு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு என்னால் முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி பயன்படுத்தி அநேக ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தன்னை ஒரு பலவீனன் என்று நினைத்த கிதியோனை, தன்னை ஒரு கோழை என்று நினைத்த கிதியோனை விக்கிரக தோப்புக்களை எல்லாம் வெட்டி எறியக்கூடிய தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்திய தேசத்திலே கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் கூண்டோடு அழிக்கும்படியாக, திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை எதிர்நோக்கி இருக்கிறார். விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற ஒரு கூட்ட ஜனமாய் நீங்கள் எழும்ப வேண்டும். இந்திய தேசத்துடைய எழுப்புதலுக்காக திறப்படன் என்று ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். பலவீனன் என்று நினைக்கிறீர்களா? இதோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், போ உன் பலத்தோட, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீர்கள். பலவீனனாய் இருக்கக்கூடிய உங்களை தான் கர்த்தர் நாளைக்கு தலைவனாய் மாற்றி, பலவானாய் மாற்றி உங்களை இந்திய தேசத்துடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படியாய் செய்வார். God bless you.